வணக்கம். 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் தனித்தனி வீடியோவை தனி வீடியோல பாத்துக்கலாம். இது வந்து பொது பலன்களை பாத்துக்கலாம். எல்லா ராசிக்கான பொதுவா எப்படி இருக்கு அப்படின்னு அதை வந்து ஜோதிட ரீதியா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். இந்த வருஷம் வழக்கம் போல 2025 என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா 2026 வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 பேருக்கு 4 போனு 4 வண்டி இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ரீல்ஸ் பார்த்துட்டு ஸ்டோரி பாக்குறது, ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி கமெண்ட் பண்றது ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல அப்படிங்கறத கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அது மாறவே மாறாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அவன் முன்னேறினானா, வீடு கட்டினாவோ இல்ல அவன் வந்து சொந்தமா தொழில் தொடங்கி தொழில பெரிய ஆளானாவோ அது உங்களுக்கு பிடிக்காம போகும். அதுவும் அந்த பலனும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் 2026. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேலைக்கு முன்னேறி போறான், கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு மேல வரான், முன்னேறான் அப்படிங்கிறவனால வந்து ஒரு வாழ்க்கையில வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்காட்டா வந்து கூட்டிட்டு போய் காலேஜ்ல பள்ளியில வந்து அவனை வந்து சீஃப் கெஸ்ட்டை கூட்டிட்டு போகாம எவன் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் படிக்கும்போது தகவலையே சுத்திட்டு தெரிஞ்சானோ அவனை கூப்பிட்டு போய் சீஃப் கெஸ்டா வச்சு அவன் ஒரு 5-6 ஃபாலோவர்ஸ் 4 லைக் வச்சுக்கிறானா அதுக்கு வேண்டி அவனை சீஃப் கெஸ்டா கூப்பிடுற ஸ்கூலு இந்த வருஷம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் முன்னேறினா உங்களுக்கு வயிறு எரியும், அவன் கார் வாங்கினா உங்களுக்கு வந்து காரி துப்பும் போல இருக்கும், அவன் பையன் வேலைக்கு போனா உங்களுக்கு வந்து பேதி ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து 2026 நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து உங்களுக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்காது. ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொன்னானா அதை நம்பி போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டல்ல வந்து மூக்கு மட்டும் தின்னுட்டு அடுத்த நாள் போய் ஆஸ்பத்திரியில படுப்பீங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு ஊசி மருந்து கொடுப்பாரு. அதுவும் தொடர்ந்து தான் இருக்கும் இந்த வருஷமும். அதுக்கப்புறம் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவது அப்படிங்கிறத வந்து 4 பேர் 4 விதமா 4 அக்கௌண்ட் வச்சு ஆர்டர் பண்ணிக்குவீங்க இந்த வருஷம். அது போக வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையானதை போய் கடையில் போய் வாங்குறதுக்குள்ள மளிகை சாமான் எல்லாம் ஆர்டர் பண்ணி சோம்பேறியா வீட்டுக்குள்ளேயே எடுத்து சுறுசுறுப்பா இல்லாம நாசமா போறதும் இந்த வருஷம் கம்மியாகும். அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. இந்திக்காரன் வந்துட்டா எங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு இந்திக்காரனை பிடிச்சி கண்டபடி பேசிட்டு ஒரு சாராயத்தை குடிச்சிட்டு அதுக்கு 4 பிக்சரை சாப்பிட்டு அந்த டைலாக நம்ம இந்த வருஷமும் அப்படியே பேசிட்டு தான் இருக்க போறோம். இதுலயும் வந்து எந்த மாற்றமும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கலாம், அவன் பைக் வாங்கிட்டானே நாம கழிக்கலாம், அவனோட போட்டியை போட்டுட்டு வருமானத்துக்கு அளவா செலவு செஞ்சு அதுக்கப்புறம் மாசமான இஎம்ஐலயே உங்க சம்பளம் பூரா கரையுமே வெட்டி பந்தா பண்ணுவீங்களே, அதுவும் இந்த வருஷம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆக மொத்தம் 2025 நீங்க என்ன பண்ணுனீங்களோ அதே பொது பலன்களால் 2026 இருக்க போகிறது. எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் திருந்து போறதில்லை, உங்களை எவனும் திருந்து விடவும் மாட்டான். இதுதான் நடக்க போகிறது. நன்றி, வணக்கம்.